Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ண சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. நீ என்னுடன் வந்தால் நான் வருவேன். நீ என் கூட வந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? நீ என் கூட வந்தால், அது ஒரு செட் தானே. நீ என் கூட வந்தால் அடுத்த செட் என்ன? நான் வருவேன். இப்போ இல்ல இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல, இல்ல இத ஃபர்ஸ்ட் எழுதினாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, இல்ல ஒண்ணு பாருங்க. நான் இந்த செட் எடுக்கிறேன். நீ என்னுடன் வந்தால், அல்ல பாருங்க வந்தால் லாஸ்ட் ஆல் அப்படி முடியுதா? நீ வந்தால், நீ போனால், நீ சாப்பிட்டால், நீ தூங்கினால், அல்ல ஆல் முடியுதா? அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா இஃப். எந்த நிகழ்வு கூட அந்த ஆல் வந்தால், போனால், தூங்கினால் அந்த ஆல் வருதோ அந்த நிகழ்வை எழுதும் போது அதுக்கு முன்னாடி நம்ம இஃப் எழுதிடணும். ஓகே, இஃப் போட்டு இப்போ நீ தூங்கினால் அப்படின்னா இஃப் யூ ஸ்லீப். நீ போனால் if you go. ஓகே, அடுத்து நீ சாப்பிட்டால் if you eat. இப்படி எந்த நிகழ்வு கூட வருதோ, நீ வந்தால் அந்த எந்த நிகழ்வு கூட வருதோ அதுக்கு முன்னாடி நம்ம if எழுதுறோம். ஓகே, பாருங்க if அதுக்கு அடுத்து என்ன வரணும்? சப்ஜெக்ட். அது பழையது போல சப்ஜெக்ட் வெர்ப் அப்படி எழுதிடணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீ என்னுடன் வந்தால் அதுக்கு if போட்டாச்சு. அடுத்து என்ன இருக்கு? சப்ஜெக்ட் நீ. நீனா யூ. யூ அடுத்து வெர்ப் எழுதணும். இல்ல பாருங்க வந்தால் பாஸ்ட் மெயின் பண்ணுது அப்படி கிடையாது. நீ என்னுடன் வந்தால் நான் வருவேன். இது என்னது? நான் வருவேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம். இந்த ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசினா இங்க என்னது? பாஸ்ட் வராது, பிரசன்ட்ல தான் எழுதணும். ஓகே, அப்ப இல்ல பிரசன்ட்ல எப்படி எழுதணும்? இஃப் யூ சிம்பிள் பிரசன்ட் படி வெர்ப் வரணும். அல்ல வெர்ப் V1 ஃபார்ம்ல இருக்கும். வாரதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? கம். அத அப்படியே எழுதணும். இந்த வெர்ப் V1 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, அடுத்து யாருடன்? என்னுடன். அந்த உடன், என்னுடன் அப்படின்னு சொல்லுவோம்ல, என்னுடன், எங்கூட அப்படின்னு. அதுக்கு with me. ஓகே, if you come with me. நீ என்னுடன் வந்தால் நான் வருவேன். அப்ப நான் வருவேன்னா நான் சப்ஜெக்ட் ஐ கமா போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் ஐ போடணும். போட்டுட்டு என்னது? வருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்ப அந்த ஃபியூச்சருக்கு நம்ம ஆக்சிலரி வெர்ப் என்ன சேர்ப்போம்? வில் சேர்ப்போம். வில் சேர்த்துட்டு அடுத்த வெர்ப் வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். ஓகே, அப்போ if you come with me, நீ என்னுடன் வந்தால் அடுத்து நான் வருவேன். I will come. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அவன் வந்தால் நான் வருவேன். இது எப்படி சொல்லலாம்? அவன் வந்தா நான் வருவேன் அப்படி நம்ம சொல்லுவோமா? அப்ப அவன் வந்தா நான் வருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் வந்தால். இல்ல பாருங்க, நம்ம இதையும் ஃபர்ஸ்ட் எழுதலாம். I will come if you come with me அப்படியே எழுதலாம். ஓகே, இந்த நிகழ்வை ஃபர்ஸ்டும் இந்த நிகழ்வை செகண்டும் எடுக்கலாம். இதுல பாருங்க, அவன் வந்தால் அதுக்கு வந்தால் ஆல் இருக்கா? அத ஃபர்ஸ்ட் எழுதணும் இஃப். அடுத்து சப்ஜெக்ட் அவன். அவன்னா he. அடுத்து என்ன எழுதணும்? பிரசன்ட். அவன் வந்தால் நான் வருவேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணுதா? அப்ப இங்க என்ன? பிரசன்ட்ல தான் நம்ம எழுதணும். அப்போ வந்தால் அதுக்கு என்னது? வாரதுக்கு இங்கிலீஷ்ல கம். சிம்பிள் பிரசன்ட் படி நம்ம வெர்ப் கூட என்ன சேர்ப்போம்? the subject he, she, it. அப்புறம் சிங்குலர் நவுன் வரும்போது the verb கூட லாஸ்ட் எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்ப்போம் தானே. இல்ல என்ன? சப்ஜெக்ட் he வந்திருக்கு. he வந்தனால இங்க verb கூட எஸ்ஓ இஎஸ்ஓ ஐஎஸ்ஓ சேர்க்கணும். அதுல பாருங்க லாஸ்ட் ஈல முடிஞ்சிருக்கு. ஈல முடிஞ்சாலே இங்க எஸ் தான். ஓகே, அப்போ if he comes, அவன் வந்தால், ஓகே நான் வருவேன். அப்ப நான் ஐ,
அடுத்து வருவேன் ஃபியூச்சரை மெயின் பண்ணுது. அப்போ will come. Okay. If he comes, I will come. அவன் வந்தா நான் வருவேன். ஓகே. அடுத்து உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணு. அப்ப உனக்கு உதவி தேவைப்பட்டால், ஓகே, உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு. அப்போ ஃபர்ஸ்ட் செட் என்ன? உனக்கு உதவி தேவைப்பட்டால், அதுக்கு பட்டால், அதுக்கு இஃப். அடுத்து சப்ஜெக்ட் என்ன? உனக்கு. உனக்குனா யூ. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? உனக்கு உதவி தேவைப்பட்டால், தேவைப்படுறது. தேவைக்கு இங்கிலீஷ்ல நீட். ஓகே. அடுத்து என்ன தேவைப்பட்டால்? உதவி. உதவினா ஹெல்ப். ஓகே. இஃப் யூ நீட் ஹெல்ப், உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு. அப்போ எனக்கு கால் பண்ணு, என்ன கூப்பிடு அப்படின்னு சொல்ற. அப்போ கால் பண்றதுக்கு என்னது? கால் மீ. ஓகே. இதுல எனக்கு அப்படிங்கிறது என்னது? ஆப்ஜெக்ட். ஓகே. எனக்கு கால் பண்ணு, அப்போ கால் மீ. ஓகே. கால் மீனா எனக்கு கால் பண்ணு அப்படின்னு அர்த்தம். ஓகே. அப்போ இஃப் யூ நீட் ஹெல்ப் கால் மீ அப்படின்னா உனக்கு உதவி தேவைப்பட்டால் எனக்கு கால் பண்ணு. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. உனக்கு அது பிடிக்கலைன்னா அதை சாப்பிடாத. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு அது பிடிக்கலைன்னா அதை சாப்பிடாத அப்படின்னு சொல்லுவோமா? அது எப்படி சொல்றது? பாருங்க, உனக்கு அது பிடிக்கலைனால். ஓகே, அது ஒரு செட்டு. அதை சாப்பிடாத அடுத்த செட்டு. அப்ப ஃபர்ஸ்ட் இதை எழுதுவோமா? உனக்கு அது பிடிக்கலைனால் ஆல், அதுக்கு இஃப் போட்டுட்டு அடுத்து என்ன? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? உனக்கு. உனக்குனா யூ. அடுத்து verb எழுதணும் தானே? verb என்ன? பிடிக்கலைனால். அந்த பிடிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? லைக் தானே? ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா லைக். இது பிடிக்கல, அதோட நெகட்டிவ் ஃபார்ம் பிடிக்கலன்னு சொல்லும் போது டோன்ட் லைக். டோன்ட் லைக். எது பிடிக்கல? அது. அதுனா இட்னு போடலாம், தட்னு போடலாம். ஓகே. அப்போ இஃப் யூ டோன்ட் லைக் இட், உனக்கு அது பிடிக்கலைன்னா அதை சாப்பிடாத. அப்போ அதை சாப்பிடாதேன்னு சொல்லும்போது சாப்பிடாத அப்படின்னு சொல்லணும்னா டோன்ட் ஈட். டோன்ட் ஈட். அதை. அதைனா இட். இட்னு சொல்லலாம், தட்னு சொல்லலாம். அப்போ நம்ம சப்ஜெக்டா வரணும்னு இல்ல. நம்ம சொல்லுவாங்கல்ல, அதை சாப்பிடாத, அதை சாப்பிடாதேனா டோன்ட் ஈட் இட், இல்ல டோன்ட் ஈட் தட். ஓகே. அப்போ உனக்கு அது பிடிக்கலைனால் இஃப் யூ டோன்ட் லைக் இட், அதை சாப்பிடாத, டோன்ட் ஈட் இட். ஓகே. உனக்கு அது வேண்டாம் என்றால் வேற யாருக்காவது கொடு. நம்ம சொல்லுவோம்ல, உனக்கு அது வேண்டாம்னா வேற யாருக்காவது கொடு. அப்ப உனக்கு அது வேண்டாம்னால், வேண்டாம்னால் வேற யாருக்காவது கொடு. அப்ப அது எப்படி எழுதுறது? வேண்டாம்னால், வேண்டாம் என்றால். ஓகே. அதுக்கு இஃப் போட்டுட்டு அடுத்த சப்ஜெக்ட் என்ன? உனக்கு. உனக்குன்னா யூ. அடுத்து அது வேண்டாம்னால். அடுத்து verb என்ன? வேண்டாம்னால். ஓகே. ஒரு பொருள் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லணும்னா, வேணும்னு சொல்லணும்னா want. எனக்கு அது வேணும், I want it. ஓகே. I want itனா எனக்கு அது வேணும், இல்ல I want that. இது எனக்கு அது வேண்டாம் அப்படின்னா I don't want it. ஓகே. அப்போ வேண்டாம் அத நெகட்டிவ்ல சொல்லணும்னா don't want. அடுத்து அது. அதுனா it. ஓகே. if you don't want it, உனக்கு அது வேண்டாம்னால், ஓகே, வேறு யாருக்காவது அதை கொடு. வேறு யாருக்காவது அதை கொடு. அப்போ அதை கொடு அப்படின்னா give. கொடுக்கிறதுக்கு இங்கிலீஷ் என்னது? give. give it. ஓகே. இல்லனா give that. ஓகே. அதை கொடு, give it. வேறு யாருக்காவது ஏதோ ஒண்ணு கொடுக்கிறோம், அது யாருக்கு கொடுக்கிறோமோ, யாரை நம்ம மென்ஷன் பண்றோமோ அவங்களை எழுதுறதுக்கு முன்னாடி ட்ரூ போட்டுட்டு
அதுக்கப்புறம் வேறு யாருக்காவது யாருக்கு கொடுக்கிறோமோ அவங்கள மென்ஷன் பண்ணணும். அப்போ வேறு யாருக்காவது அப்படின்னா someone, வேறு அதுக்கு else. ஓகே, அப்போ if you don't want it அப்படின்னா உனக்கு அது வேண்டாம்னால் வேறு யாருக்காவது அதை கொடு, give it to someone else. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் நாளை ஃப்ரீயா இருந்தா நான் உன்னை பார்க்க அங்க வருவேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் நாளைக்கு ஃப்ரீயா இருந்தா நான் உன்னை பார்க்க அங்க வருவேன் அப்படின்னு சொன்னோமா, அதை எப்படி சொல்றது பாருங்க. நான் நாளை ஃப்ரீயாக இருந்தால் அது ஒரு செட்டு, அடுத்து நான் உன்னை பார்க்க அங்க வருவேன் அடுத்த செட்டு. அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா? அப்ப நான் நாளை ஃப்ரீயாக இருந்தால், அந்த இருந்தால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? if போட்டுட்டு அடுத்து என்ன எழுதணும்? சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ போட்டுட்டு அடுத்து என்ன பாருங்க, நாளை ஃப்ரீயாக இருந்தால். அப்போ இதுல என்னது, எந்த மெயின் வர்புமே வரல. ஓகே, மெயின் வர்பு வராத பட்சத்துல இது நாளைக்கு நான் ஃப்ரீயா இருந்தால் அது என்னோட நிலையை நான் சொல்றேன். ஓகே, அப்போ தன்னோட நிலையை சொல்லும் போது ஃப்ரீயா இருந்தால் அப்படின்னு சொல்லும் போது மெயின் வர்பு வராத பட்சத்துல நம்ம பி வர்பை தான் மெயின் வர்பா யூஸ் பண்ணுவோம். அப்போ நான் நாளை ஃப்ரீயா இருந்தால் அதுக்கு நம்ம என்ன மெயின் வர்ப் வராத பட்சத்துல பி வர்ப் யூஸ் பண்ணோம். அந்த பி வர்ப் am. I am. I வந்தாலே am தான் வரும். அப்போ I am. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? ஃப்ரீயாக. அப்போ ஃப்ரீ என்னைக்கு? நாளை, tomorrow. ஓகே, அப்போ if I am free tomorrow, நான் நாளை ஃப்ரீயா இருந்தா நான் உன்னை பார்க்க அங்க வருவேன். அப்போ அடுத்த செட் என்ன? நான் உன்னை பார்க்க அங்க வருவேன். அப்போ இல்ல சப்ஜெக்ட் என்ன? நான். நான்னா ஐ. அடுத்து அங்க வருவேன். ஃபியூச்சரை மெயின் பண்ணி தானே பேசுறோம். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது will, வருவேன் மாறதுக்கு கம். ஓகே, அடுத்து எங்க? அங்க. அங்கன்னா that. அடுத்து பார்க்க. அப்போ பார்க்க, எழுத, படிக்க இந்த உச்சரிப்புக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இன்ஃபினிட்டிவ். இங்க ஆல்ரெடி என்னது மெயின் வர்பு ஒண்ணு வந்தாச்சு. அடுத்த மெயின் வர்பு வரும்போது அது இன்ஃபினிட்டிவா நம்ம எழுதிடணும். ஓகே, அப்போ இன்ஃபினிட்டிவா எழுதணும் போது டு போட்டுட்டு பார்க்க, அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? சி. அப்ப சியா அப்படியே எழுதணும். ஓகே, டு சி. அடுத்து உன்னை. உன்னைனா யூ. ஓகே, அப்போ நான் நாளை ஃப்ரீயா இருந்தால் if I am free tomorrow. ஓகே, நான் உன்னை பார்க்க அங்க வருவேன். I will come there to see you. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் இத பற்றி என் அம்மாவிடம் சொன்னால் அவங்க என்ன திட்டுவாங்க. நான் இத பற்றி என் அம்மாவிடம் சொன்னா அவங்க என்ன திட்டுவாங்க அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ அதை எப்படி சொல்றது? நான் இத பற்றி என் அம்மாவிடம் சொன்னால். ஓகே, சொன்னால் அதுக்கு என்ன பண்ணும்? if போடுறோம். அடுத்து என்ன? நான். சப்ஜெக்ட் ஐ. அடுத்து என்ன வரணும்? verb. verb எது? இதை பற்றி என் அம்மாவிடம் சொன்னால். அப்போ சொல்கிற செயல். சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. சொன்னால் என் அம்மா திட்டுவாங்க. அப்போ என்னுடைய அம்மா, my mom. இதை பற்றி. இதை பற்றினா about. அந்த பற்றி அதுக்கு about. இதை. இதைனா this. ஓகே, அப்போ if I tell my mom about this அப்படின்னா நான் இத பற்றி என் அம்மாவிடம் சொன்னால் அடுத்த செட் என்ன? அவங்க என்ன திட்டுவாங்க. அப்போ அவங்க. அவங்கன்னா யாரு மெயின் பண்றோம்? என் அம்மா. ஓகே, திரும்பவும் my mom அப்படின்னு எழுதா அதுக்கு பதிலாதான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? சப்ஜெக்ட் ப்ரோனவுன். அப்போ அவங்கள பத்தி தான் நான் திரும்பவும் பேசுறேன். அப்போ அவங்கன்னு சொல்லும் போது she. அது ஒரு பொண்ணு தானே. அப்போ ஒரு லேடியை பற்றி நம்ம திரும்ப பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? she. ஓகே, ஒருத்தங்களை பற்றி மட்டும் தான் பேசுறேன், அதனாலதான் she. she போட்டுட்டு அவங்க என்னை திட்டுவாங்க. அடுத்து என்னது? மெயின் வர்பு. அது என்னது? ஃபியூச்சரை மெயின் பண்ணி நம்ம பேசுறோம்.
ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசும்போது வில் போட்டு திட்டுறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்கோல்ட். ஸ்கோல்ட். அடுத்து எண்ணெய். எண்ணெய்னா நீ. ஓகே. அப்போ she will scold me அப்படின்னா அவங்க என்ன திட்டுவாங்க. நான் இதை பற்றி என் அம்மாவிடம் சொன்னால் if I tell my mom about this அவங்க என்ன திட்டுவாங்க. she will scold me. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனை பார்த்தால் அவனிடம் இதை கொடு. நம்ம சொல்லுவோம்ல, நீ அவனை பார்த்தால் நீ இதை அவன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போ அது எப்படி சொல்றது? நீ அவனை பார்த்தால் அது ஒரு செட் தானே, அவனிடம் இதை கொடு. ஓகே. அடுத்த செட். அப்போ நீ அவனை பார்த்தால் பாருங்க, பார்த்தால் அதுக்கு என்ன பண்ணுவோம்? இஃப் போட்டுட்டு அதுக்கு அடுத்து என்ன? நீ அவனை பார்த்தால் அதுக்கு அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் என்ன? யூ அவனை பார்த்தால் பார்க்கக்கூடிய செயல் நடக்கு. அப்போ பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல see. யார பார்த்தா? அவனை. அவனைனா him. ஓகே. அப்போ நீ அவனை பார்த்தால் if you see him. ஓகே. அடுத்து அவனிடம் இதை கொடு. அவங்கிட்ட இதை கொடு அப்படின்னு சொல்றோம். அப்போ இதை கொடு அப்படின்னா give this. ஓகே. இதை கொடு. give கொடுக்கிறதுக்கு give this. அடுத்து யார்கிட்ட கொடுக்கிறோமோ, ஏதோ ஒண்ணு நம்ம யார்கிட்ட கொடுக்கிறோமோ அதை மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி, அவங்கள மென்ஷன் பண்றதுக்கு முன்னாடி to போட்டுட்டு அதுக்கு அடுத்து அவனிடம் him. ஓகே. அப்போ if you see him அப்படின்னா நீ அவனை பார்த்தால் அடுத்து அவனிடம் இதை கொடு. give this to him. ஓகே. give this to him அப்படின்னா அவனிடம் இதை கொடு. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவளுக்கு கால் பண்ணினால் அவள் வருவாள். நீ அவளுக்கு கால் பண்ணா அவ வருவா அப்படின்னு சொல்லுமா. அது எப்படி சொல்றது? நீ அவளுக்கு கால் பண்ணினால். அப்போ அந்த கால் பண்ணினால் அதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? if யூஸ் பண்ணணும். if போட்டுட்டு அடுத்து சப்ஜெக்ட் நீனா யூ. அடுத்து verb வரணும் தானே. அந்த verb எது? நீ அவளுக்கு கால் பண்ணினால். அப்போ கால் பண்ற செயல் நடக்கு. அப்போ கால். அடுத்து யாருக்கு? அவளுக்கு. அவளுக்குன்னா her. ஓகே. if you call her அப்படின்னா நீ அவளுக்கு கால் பண்ணினால் அடுத்து அவள் வருவாள். அப்போ ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறது தானே. அப்போ அவள் she. அடுத்து வருவாள் will போட்டு வரதுக்கு இங்கிலீஷ்ல come. அத அப்படியே எழுதணும். ஓகே. அப்போ நீ அவளுக்கு கால் பண்ணினால் if you call her அடுத்து அவள் வருவாள் she will come. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நீ அவனிடம் சொன்னால் அவன் கேட்பான். நம்ம சொல்லுவோம்ல, நீ அவன்கிட்ட சொன்னா அவன் கேட்பான் அப்படின்னு. அப்ப நீ அவன்கிட்ட சொல்லிரு அப்படின்னு சொல்லுவோமா. அதான், நீ அவனிடம் சொன்னால் அவன் கேட்பான். அப்போ நீ அவனிடம் சொன்னால் அது ஒரு செட்டா, அவன் கேட்பான் அடுத்த செட். அப்ப இத ஃபர்ஸ்ட் எழுதுவோமா. அப்போ சொன்னால் ஆளுக்கு என்ன வரும்? if வரும் தானே. if போட்டுட்டு அடுத்து என்ன? சப்ஜெக்ட் நீனா யூ. அடுத்து என்னது? verb. அவனிடம் சொன்னால். அப்போ சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? tell. யார்கிட்ட சொல்லணும்? அவனிடம். அவனிடம்னா him. ஓகே. அப்போ if you tell him அப்படின்னா நீ அவனிடம் சொன்னால். ஓகே. அடுத்து அவன் கேட்பான். அப்போ அவன் சப்ஜெக்ட் என்ன? அவன். அதுக்கு he. கேட்பான் ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுறோம். அப்போ he will listen. ஓகே. he will listen அப்படின்னா அவன் கேட்பான். நீ அவனிடம் சொன்னால் if you tell him அவன் கேட்பான் he will listen. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, நீ இதை செய்தால் நான் அம்மாவிடம் சொல்லுவேன். நீ இத வந்து செஞ்சேனா நான் அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுமா. அப்போ நீ இதை செய்தால் நான் அம்மாவிடம் சொல்வேன். அதை எப்படி சொல்றது? பாருங்க, நீ இதை செய்தால் ஆள் வந்திருக்கா, அதுக்கு if போட்டு அடுத்து நீனா யூ. இதை செய்தால் அடுத்து verb செய்தால். அப்போ செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அடுத்து இது வந்து ஆக்சிலரி verb கிடையாது, மெயின் verb. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. ஓகே. அப்போ verb அதுக்கு
அடுத்து என்ன இதை இதைனா this. அப்போ நீ இதை செய்தால் if you do this. அடுத்து நான் அம்மாவிடம் சொல்லுவேன். நான் subject I. அடுத்து அம்மாவிடம் சொல்லுவேன். என்ன சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல tell. ஃபியூச்சரை மெயின் பண்ணி பேசுவேன் நான் சொல்லுவேன். அப்போ will போட்டு tell. ஓகே சொல்றதுக்கு tell. அடுத்து யார்கிட்ட அம்மாவிடம் mom. ஓகே I will tell mom அப்படின்னா நான் அம்மாவிடம் சொல்லுவேன். என்ன நீ இதை செய்தால் if you do this நான் அம்மாவிடம் சொல்வேன். I will tell mom. ஓகே நெக்ஸ்ட் பாருங்க நீ அங்க போனா என்னிடம் சொல்லு. நம்ம சொல்லுவோம்ல நீ அங்க போனா என்கிட்டயும் சொல்லு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லுமா. அதான் நீ அங்க போனால் என்னிடம் சொல். இது எப்படி சொல்லலாம் இதை எப்படி சொல்லலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே தேங்க்யூ.